ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்டி ஹெல்த்தியான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். முட்டை ஸ்வீட் குழி பணியாரம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபிங்க. சுத்தமாக சோடாவே சேர்க்காமல் பக்குவமாக மாவு அரைச்சி புளிக்க வச்சு செய்கிற இந்த ரெசிபி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டீ டைமுக்கோ டிஃபனுக்கோ ஸ்நாக்குக்கோ அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க செஞ்சிடலாம். இந்த பணியாரத்துக்கு நம்ம எப்பயும் போல் மாவு அரைச்சி புளிக்க வச்சுட்டு தான் பண்ண போகிறோம். அப்போ தான் சூப்பராக ட்ரெடிஷ்னலாக டேஸ்ட்டாக வரும். ஃபுல்லாக பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள், அட்டகாசமாக பணியாரம் வரும். எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 பங்கு உளுந்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதுதான் அளவுகள். 4 பேர் அளவுக்கு ஒரு 2 வாட்டி நீங்கள் பணியாரம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவில் வரும் இந்த பங்குக்கு. இதை நல்லா கழுவி 2 தண்ணி கழுவி எடுத்துகிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறி வரணும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பணியாரோட டெக்ஸ்சரும் சூப்பராக வரும். அதனால் பொறுமையாக நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ 4 மணி நேரம் ஆச்சு. நல்லா அரிசி உளுந்து வெந்தயம்லாம் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை அரைக்கிற பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. 1 டம்ளர் தண்ணி கையில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவைப்பட்டால் மட்டும் ஊற்றி அரைங்க. அகெயின் மிக்சரில் அரைச்சிங்கன்னா தண்ணி இல்லாமல் அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக இருந்தாலும் கிரைண்டரில் ஊற்றி அரைக்க ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். திப்பி திப்பியாக இருக்க வேண்டாம். 90 to 95% நல்லாவே அரைச்சிக்கலாம். இதுக்கு சுத்தமாக நான் 1 டம்ளர் தண்ணியும் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மாவு இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் பணியாரம் கரெக்டாக வரும். தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம். கையில் எடுத்து இப்படி போட்டிங்கன்னா நல்லா பந்துன்னு விழுகணும். தொரன்னு ஊற்றக்கூடாது. நல்லா கெட்டியாகவே இருக்கணும். இதில் ஒரே 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு புளிச்சு வரும். இதில் உளுந்து நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். தண்ணியும் கம்மியாக சேர்த்துருக்கனால ரொம்ப பொங்கி புளிச்சு வராது கண்டிப்பாக. ஆனால் 6லேருந்து 8 மணி நேரம் மாவை அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டையாக பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் மாவுலேருந்து. இது ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும். மாவு ரொம்ப பொங்கி வரல அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த பக்குவத்தில் இருந்தாலே கரெக்டாக பணியாரம் சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வரணும். நல்லா காற்றுன்னு உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சுன்னு இருக்கும். இப்போ நம்ம வெள்ளைப்பாக கரைச்சி சேர்த்துக்கலாம். பணியாரம் ரொம்ப தித்திப்பாக இருந்தால் நிறைய சாப்பிட முடியாது. அதனால் உங்களுக்கு தேவையான வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 பங்கு வெல்லம் திருவினா வர அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். என்னோடய வெல்லம் நல்லாவே இனிப்பாக இருக்கும். நீங்கள் 1லேருந்து 1.5 பங்கு அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். அகெயின் தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். 1 பங்கு வெல்லத்துக்கு 1/2 பங்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ எடுத்தாலும் அப்போ தான் சரியாக வரும். பாகுபதம்லாம் வேண்டாம். 1/2 பங்கு தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகு கொஞ்சம் ஆறணும். ஏன்னா இதில் நம்ம முட்டை உடைச்சி சேர்த்துக்க போகிறோம். சூடான பாகில் முட்டை சேர்த்தா சரியாக வராது, திரிஞ்சு போயிடும். அதனால் இந்த வெள்ளைப்பாகு நல்லா ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆற விடுங்க. இப்போ ஆறிடுச்சு. நான் அதே பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 ஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். பணியாரம் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை சேர்க்குறோமே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். பணியாரம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வரத்துக்கு முட்டை ஹெல்ப் பண்ணும். சுத்தமாக நம்ம சோடாவும் இதில் சேர்க்கலை. ஆனால் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வரும் பணியாரம். முட்டையோட ஸ்மெல் சுத்தமாக வராது, பயப்படவே வேண்டாம். இப்போது நம்ம புளிக்க வச்சுருக்க மாவை இந்த வெள்ளைப்பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ கலக்க மாவு நல்லா கலந்து வந்துடும். கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வந்துடும். அதனால தான் நம்ம மாவை கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த வெள்ளைப்பாகில் இப்போ சேர்த்து கிளறும் போது மாவு பணியாரத்துக்குரிய பக்குவத்துக்கு சூப்பராக கலந்து வந்துடும். அதனால் மாவு அரைக்கும் போது தண்ணியோட அளவும் வெல்லம் கரைக்கும் போது தண்ணியோட அளவையும் நீங்கள் கவனமாக சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சுட்டு சும்மா சாதாரணமாக கலந்து விட்டிங்கனாலே கலந்துரும். ரொம்பலாம் கஷ்டப்படணும்னு கிடையாது. இந்த மாவை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கலக்க ஆரம்பிச்சிங்கன்னா கடைசியாக சூப்பராக சீக்கிரமாக கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்கோ ஃபோர்க்கோ வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மாவு நல்லா கலந்து வந்துருச்சு. நான் ஒரு 5 நிமிஷமாக இதை கலந்துருப்பேன். இப்போ சூப்பராக கலந்து வந்துருச்சு. பணியாரம் ஊற்றுறதுக்கு மாவு ரெடியாகவும் இருக்குது. இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு.
ரொம்ப திக்காக இருந்தாலும் பணியாரம் சாஃப்டாக வராது. அதனால் இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதே ஸ்டெப்ஸோடு ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக பணியாரம் வரும். ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. ஒரு ட்ரெடிஷ்னல், ஹெல்தி, குவிக்கு, ஸ்வீட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு, இல்லை வீட்டில் பெரியவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு ஹெல்தியான ரெசிபிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நம்ம சோடா உப்பே சேர்க்கல, ஆனால் முட்டை சேர்த்துருக்கனால நல்ல காற்று மாதிரி ஓட்டையாக வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா பணியாரம். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைலில் குட்டி குட்டி பணியார கடைகளில் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. எல்லோரும் வீட்டில் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வேகும். இல்லாட்டி அடிப்பக்கம் சீக்கிரமாக கருகி போயிடும். திருப்பி போட்டுட்டு திருப்பி வேணும்னாலும் நீங்கள் மேலே நெய் ஊற்றிக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்து சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டிஃபனுக்கோ, இல்லை ஸ்நாக் டைமுக்கோ, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ, டின்னருக்கோ எதுக்கு வேணால் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக, டேஸ்ட் ஏதோ வித்தியாசமாக ரிச்சாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த குழி பணியாரம். செம்ம ஹெல்தி அண்ட் டேஸ்டி, ஒரு யூனிக்கான ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் என்னை இன்னமுமே மோட்டிவேட் பண்ணும் நிறைய ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெடிஷ்னலான ரெசிப்பியில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன்.